ஹாய் ஆல், வணக்கம் எல்லாருக்கும். இட்ஸ் மீ பிரியங்கா. இது லாஸ்ட் சாட்டர்டே எடுத்த வீடியோ. நான் அன்னைக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு எனக்கு தேவைப்படுற கிச்சன் இன்க்ரீடியன்ட்ஸ் எதெல்லாம் நான் ரெடி பண்ணணும், நான் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கிருஷு வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சான், அதை ஜஸ்ட் வந்து காமிக்கிறான், அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அவன் பெருசாக வரையவே மாட்டான். ஆனால் பட் இப்போ வந்து கிரிக்கெட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அவன் வந்து வரைஞ்சி எடுத்து வந்தான். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இட்லி மாவு, இது நான் மேண்டட்ரியாக இட்லி மாவு அரைக்கிறது வீட்டில் தான் பண்ணுவேன். வெளியில் நான் வாங்கவே மாட்டேன். அது என்னமோ நான் வீட்டில் அரைக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியில் அவங்களுக்கு வாங்கினா பிடிக்காது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். இட்லி தோசை நான் வெளியில் வாங்கி சாப்பிட்டா சுத்தமாக எங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் வீட்டில் தான் அரைப்பேன். இது நெக்ஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 7 to 8 மந்த்ஸ்க்கு எனக்கு இந்த மிளகாத்தூள் வந்துடும். கரெக்டாக இப்போ தான் காலியாச்சு, அதனால சரி அதை அரைச்சேன். பெப்பர் பவுடர் எனக்கு மேண்டட்ரி, எல்லாத்துக்குமே நான் பெப்பர் பவுடர் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதனால நான் வீட்டில் தான் எப்பயுமே பெப்பர் பவுடர் நான் அரைப்பேன். அதையுமே அரைச்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராகி மால்ட் பண்ணுறதுக்கு ராகி நிறைய இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இப்போ தான் பண்ண டைம் கிடச்சிது. அந்த ராகி பவுடருமே வந்து வறுத்து நல்லா அரைச்சிருக்கேன். அதில் கேஷ்யூஸ் அண்டு பாதாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல. அதோடய வீடியோவுமே நான் முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம். அப்புறம் நான் ஏன் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம்னு நினச்சேன். எப்பயுமே வந்து ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய உமன் வீடியோ போடும்போதெல்லாம் என்னால் இது பண்ண முடியுமே அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தாட் தான் நினைக்கிறேன் இப்போது எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அப்போது எனக்கு டைம் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போது எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. என்னோடய மைண்ட் டைவர்ஷனுக்காக நான் இதை மெயின்லி பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.